Hello everyone, in this video we are going to see about rationalization of surd. Last class we saw about the exercise 2.6. Okay, in this video we will see the next part. Rationalization அப்படினா என்னன்னா, we are going to make a irrational term a rational one. அதாவது ஒரு irrational number rational-ஆ மாத்த போறோம். அது வந்து it is related to surds. So இங்க பார்க்க போற word வந்து என்னன்னா rationalization of surds. So இதுக்குள்ள நம்ம மெயினா பார்க்க போற வேர்ட் என்னன்னா rationalizing factor. We are going to see a thing called as rationalizing factor. So in the rationalizing factor ங்கிறது என்னன்னா, it is nothing but a term. It is a term when multiplied or divided by the surd. இந்த டேர்ம் இது வந்து rationalizing factorங்கிறது ஒரு டேர்ம். அதை மல்டிப்ளை பண்ணும் போதோ இல்லை டிவைட் பண்ணும் போதோ நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we'll get a rational number. So first எடுத்தோன்னா நம்ம கையில் என்ன இருக்குது? We are having a surd-னு ஒன்று நம்மகிட்ட இருக்குது. surd-னா என்னது? It is a irrational root-னு படித்தோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு irrational நம்பரோட இந்த rationalizing factor-ஐ மல்டிப்ளை பண்ணாலோ அல்லது டிவைட் பண்ணாலோ we'll get a rational number. Okay, so we'll see an example. What is this? It is root 3. root 3ங்கிறது surd-ஆ இல்லையா? root 3ங்கிறது ஒரு surd. ஸோ இதோட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரேஷனல் நம்பர் வரும்னு கண்டுபிடிக்க போகிறோம். See, first thing, எந்த ரூட் இருக்கோ அந்த ரூட்டோட அதே நம்பரை இன்னொரு ஆட்டை மல்டிப்ளை பண்ணோம். once again if you multiply the same thing with that, ஸோ அப்போ என்ன ஆகும் பாருங்கள், root 3 into root 3, இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இங்கேயும் ஸ்கொயர் ரூட், அப்போ உள்ளே இருக்க டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ which is nothing but square root of 9, that is 3. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே என்ன இருக்கோ அதே டேர்மோட இங்கே மல்டிப்ளை பண்ணால் we'll get a rational number. ஸோ அது ஃபஸ்ட்டு திங். ஓகே, செகண்ட் திங், இந்த ஒன்று மட்டும்தான் நமக்கு பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நிறைய திங்ஸ் ஆர் தேர். See, for example, any other numbers-ஓட மல்டிப்ளை பண்ணும்போது கூட we can get a rational number. அப்படிப்பட்ட நம்பர் கூட நம்மளால் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்? 3 root 3, எனிதிங், ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஆர் டிவைட் பண்ண போகிறோம், thereby we'll get a rational number. So that term is called as a rationalizing factor. Okay, next one is conjugate of surds. next concept இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த ரெண்டு தான். ஒன்று வந்து rationalizing of surds, இன்னொன்று வந்து conjugate of surds. வாட் இஸ் கான்ஜுகேட்? ஓகே, நீங்கள் ஹையர் கிளாஸ் போகும்போது ட்ரிக்னாமெட்ரின்லாம் பார்க்கும்போது என்ன பண்ண போகிறீங்கன்னா மல்டிப்ளை பை இட்ஸ் கான்ஜுகேட்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ வாட் இஸ் அ கான்ஜுகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஃபைண்ட் ஒரு சர்ட் எடுத்துக்கோங்க, we'll take 5 plus root 3, 5 plus root 3. இப்படி ஒரு சர்ட் இருக்குன்னா இதோட கான்ஜுகேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ட் இருக்குது தெரியுமா, ஆக்சுவலாக இதுதான் மெயினான சர்ட். ரூட் எங்கே இருக்கோ அந்த ரூட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சைனை மாற்றிடணும். மாற்றினா என்ன ஆகும்? 5 minus root 3. திஸ் இஸ் த கான்ஜுகேட். புரிஞ்சுதா? ஒரு சர்ட் இருக்குது அப்படின்னா அந்த ரூட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சைனை சேஞ்ச் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் ரூட் 3 + 5, வாட் இஸ் இட்ஸ் கான்ஜுகேட்? சென்டரில் போய் சைனை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. எங்கே மாற்றணும் சைனை? ஸ்கொயர் ரூட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அங்கே மாற்றணும். இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது? நெகட்டிவ் சைன் இருக்குது. அப்போ இதோட இதை சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்? root 3 + 5. சேம் வே another symbol ஸ்கொயர் ரூட். இப்போ என்ன வரும்? இங்கே வந்து அந்த 5ங்கிற டேர்ம் இல்லை. அப்போ என்ன வரும்? நமக்கு மெயினாக கான்செப்ட் என்னது? ஸ்கொயர் ரூட்டோட முந்தின இதில் என்ன சைன் இருக்கோ அதை மாற்றணும். இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்கு முன்னாடி எந்த சைனுமே இல்லை. அப்போ வாட் இஸ் இட்? இட் இஸ் அ ப்ளஸ் சைன். எந்த சைனுமே இல்லைன்னா ப்ளஸ் தானே. அப்போ இந்த ப்ளஸ்ஸை மாற்றினோன்னா அப்போ அதோட கான்ஜுகேட் என்னவாயிரும்? -√2. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் டு ஃபைண்ட் த கான்ஜுகேட். ஓகே, ஸோ ரெண்டு இது இப்போ பார்ப்போம். ஒன்று வந்து ரேஷனலைசிங் ஃபேக்டர், இன்னொன்று வந்து கான்ஜுகேட் ஆஃப் சர்ட்ஸ். இந்த ரெண்டு கான்செப்டும் யூஸ் பண்ணி இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் இப்போ பார்ப்போம்.
The first question is 2.27 example. Rationalize the denominator. Rationalize the denominator 7 by root 14. 7 by root 14 ஓட denominator rationalize பண்ணோம். நம்ம ஞாபகம் இருக்கா? It is easier to rationalize how? அந்த ஸ்கொயர் ரூட்டோட அதே ஸ்கொயர் ரூட்டை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரேஷனலைஸ் பண்ணிடலாம். பட் நம்ம டேரெக்டாக இந்த நம்பரோட ரூட் 14 டினாமினேட்டரில் மட்டும் மல்டிப்ளை பண்ண முடியுமான்னா முடியாது. நம்ம வந்து வேல்யூஸை சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், நான் இதை ரேஷனலைஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும், ரூட் 14ஆல் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நான் டினாமினேட்டரில் மட்டும் மல்டிப்ளை பண்ண முடியுமா? பண்ணால் என்ன ஆகும், வேல்யூவே சேஞ்ச் ஆகிடும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 5/2 இருக்குது. இதை வந்து நான் டினாமினேட்டரில் மட்டும் நான் 2 மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன ஆயிரும்னா 5/4. அதாவது இந்த 5/2 தனி நம்பர், 5/4ங்கிறது வேறு நம்பர் அப்படின்னு ஆயிரும். நான் அதுக்கு பதில் என்ன பண்ண போகிறேன்னா, நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன். 2/2 பண்ணேன்னா 5/2 இஸ் சேம் அஸ் 10/4. ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இங்கே பண்ண போகிறேன். டினாமினேட்டரில் என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14. ஸோ ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை ரூட் 14. அப்போ என்ன ஆயிரும் பாருங்கள், 7 into root 14 divided by ரூட்டும் இங்கேயும் ஒரு ரூட் இருக்குது. அப்போ என்ன ஆயிரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 இஸ் நத்திங் பட் 14. 2 ஸ்கொயர் ரூட் இருக்குன்னா நம்ம 1 டைம் எழுதுனா போதும். ஸோ what is 7/14? Will get cancelled 2 times. Okay, this will get cancelled. So the answer for this question is square root of 14 divided by 2. நமக்கு கொஸ்டினில் வந்து மொத்தத்தையும் ரேஷனலைஸ் பண்ண சொல்ல கொஸ்டினில் என்ன சொல்லியிருந்தாங்க, rationalize the denominator alone. So this is the answer for the first subdivision. Now we'll go to the second subdivision. Second subdivisionல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 plus root 3 divided by 5 minus root 3. See, இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் சிம்பிளாக இருக்குது. அதாவது ஒரு அடிஷன் இல்லை, எதுவுமே இல்லை. இது அடிஷன் வந்துருச்சு, அதை நான் வந்து ரேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு யூஸ் த கான்ஜுகேட் ஃபார்ம். ஸோ 2 இது இன்றைக்கி பார்த்தோம். ஒன்று வந்து ரேஷனலைசிங் ஃபேக்டர், அது எப்போன்னா மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ நமக்கு வந்து ரேஷனல் கிடைக்கும். அப்போ அந்த இது எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா, இஃப் தெர் இஸ் நோ ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கே ஒரு டேர்ம் இருக்கல, இல்லை டேர்மே இல்லை, வெறும் சர்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அண்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹியர் சி தெர் இஸ் அன் அடிஷன் அண்ட் அனதர் ஒன் டேர்ம் இஸ் ஆல்சோ தேர். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்துட்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்துட்டுனாலே we have to multiply and divide by its conjugate. எதோட கான்ஜுகேட், டினாமினேட்டரோட கான்ஜுகேட். ஏன்னா நம்ம எதை ரேஷனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, டினாமினேட்டரை தான் ரேஷனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கான்ஜுகேட் என்னது, இதோட கான்ஜுகேட் என்னது, இட் இஸ் நத்திங் பட் 5 ப்ளஸ் ரூட் 3. ஏன்னா ரூட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சைனை தான் சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. ஸோ 5 plus root 3 divided by 5 plus root 3. So numerator and denominator we have multiplied by its conjugate. Conjugate na என்னது, ஸ்கொயர் ரூட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சைனை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to make use of this concept. A plus B into A minus B is equal to what? A square minus B square. இந்த கான்செப்டை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் we have gone to this formula. Okay, so first one we'll expand 5 plus root 3 into 5 plus root 3 divided by 5 minus root 3 into 5 plus root 3. Okay, so this is how it is there. இப்போ பாருங்க, numerator first we expand. 5 into 5 is 25. 5 into root 3 is plus 5 root 3. Root 3 into 5 is again 5 root 3. Root 3 into root 3 is 3. Okay, root 3 into 3 is 3 divided by, see, a minus b into a plus b. நம்ம பார்த்தோம் a square minus b square. So a square is 5 square, that is 25, minus b square. b square root 3 square 3 ஆயிரும். Okay, so you add 25 இருக்கு,
இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே எல்லாம் ரூட் இருக்குது, ஆட் பண்ணிடக்கூடாது. 25 + 5 √3 ஆட் பண்ணக்கூடாது. when the root is same we can add. நமக்கு இங்கே ரூட் சேம் இல்லை, ஸோ 25 3 ஆட் பண்ணால் 28 கிடைக்கும். 5√3 5√3 ரெண்டுமே √3 இருக்கிறதுனால we can add these two as 5 + 5 is 10√3 divided by 25 - 3 is 22. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் பண்ணலாம். நியூமரேட்டரில் 2 காமனாக எடுத்தால் என்ன ஆகும்? நியூமரேட்டரில் 2 காமனாக எடுத்தால் என்ன ஆகும்? 2 × 14 இங்கே 14 ஆயிரும், ப்ளஸ் 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5√2 சாரி 5√3 divided by denominator என்ன இருக்கு 22. So this 2 and 22 will get cancelled as 11 times. So the answer for this question is 14 + 5√3 divided by 11. So ரெண்டு இது பார்க்கும். How to rationalize? First வந்து just by multiplying the rationalizing factor. அந்த ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணோம். இது எப்போ பண்ணலாம்? எந்த அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இல்லாமல் ஒரு டேர்ம் இருக்குது, வெறும் சேர்ட் மட்டும் இருக்குன்னா பண்ணலாம். இந்த இடத்துல நமக்கு என்னது? ஒரு காம்பவுண்ட் சேர்டாக இருக்குது. இங்கே வந்து சிம்பிள் சேர்டாக இருக்குது, இங்கே வந்து காம்பவுண்ட் சேர்டாக இருக்குது. காம்பவுண்ட் சேர்ட் வந்துட்டுனா டினாமினேட்டரோட காஞ்சுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ we'll see some exercise problems also. 2.7 we'll do now. So exercise 2.7 first question, rationalize the denominator. என்ன question கொடுத்துருக்காங்க? rationalize the denominator 1/√50. 1/√50. okay, so இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா directly we can multiply by √50 and √50. denominatorல √50 நியூமரேட்டரில் √50 மல்டிப்ளை பண்ணாலும் கரெக்ட் தான். எப்படி பண்ணலாம்? இப்படியும் பண்ணலாம். √50/√50 அப்போ என்னவாயிரும்? டினாமினேட்டரில் 15 வந்துடும், நியூமரேட்டரில் √15 வந்துடும். இப்படியும் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதை நான் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1/50 எப்படி எழுதலாம்? √25 × 2ன்னு எழுதலாமா? 25 × 2ன்னு எழுதலாமா? √25 எவ்வளவு? 5. ஸோ நான் இதை எப்படி எழுதலாம்னா 1/5√2ன்னு எழுதலாம். 1/5√2. ஸோ 1/√50 நான் எப்படி கொஸ்டினை மாற்றிட்டேன்? 1/5√2ன்னு எழுதிட்டேன். அப்போ நான் நியூமரேட்டரில் எதை மல்டிப்ளை பண்ணால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன? இது சிம்பிள் சேர்ட். அப்போ டேரெக்டாக இந்த ஸ்கொயர் ரூட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணால் போதும். √2 divided by √2. ஸோ நியூமரேட்டரில் √2 வந்துடும். √2 × √2 is what? It is 2. ஸோ ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? 5. 5 × 2, that is √2/10. So the answer for first question is √2/10. okay, you do the second one as homework. Second one is 5/3√3. it is simple. sorry 5/3√5. அப்போ எதாவது மல்டிப்ளை பண்ணால் போதும்? √5ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். you do that as a homework. now I will do the third subdivision. Third subdivision is square root of 75/√18. Square root of 75/√18. First you try to simplify. Simplify பண்ண பாருங்கள். எப்போவுமே வந்து simplify பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு பாருங்கள். See, it is 75 can be written as 25 × 3. See, 25 × 3 is 5 × 3 is 15. 1 7. See, 25 இதை எப்படி எழுதலாம்? 25 × 3. ஓகே, டினாமினேட்டர் எப்படி எழுதலாம்? 18 9 × 2. 9 × 2. ஓகே, ஸோ மேலே என்னவாயிரும்? 5√3. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 is 5. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 is 3. 3√2. 3√2. ஓகே, ஸோ நம்ம அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணணும்? டினாமினேட்டர் மட்டும்தான் நமக்கு ரேஷனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணால் போதும்? இது வந்து சிம்பிள் சேர்டுங்கிறதுனால இந்த ரூட்டை மட்டும் நான் மல்டிப்ளை பண்ணால் போதும். √2/√2. ஸோ ஸ்கொயர் ரூட். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? உள்ளே இருக்க டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 × 2. கீழே என்ன இருக்குது? 3 × √2 that is nothing but 2. So it is 5√6 divided by 6. 5√6/6. okay, so this is the answer for subdivision 3. you do the fourth subdivision as homework. ஏன் உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்கோன்னா யூ ப்ராக்டிஸ் தட். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கும் ஓனாக ஐடியா வரும். டோன்ட் ஜஸ்ட் யூஸ் த கைடை மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, நவ் வில் கோ டு த செகண்ட் சம்.
Now I will do the second sum. Second sumல என்ன கொடுத்துருக்காங்கன்னா rationalize the denominator and simplify. இங்கே பாருங்கள் ரெண்டு சர்டோட அடிஷன் இருக்குது இல்லை சப்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னாலே டினாமினேட்டரோட காஞ்சிகேட் எடுக்கணும்னு நம்ம பார்த்தோம். ஸோ டினாமினேட்டரோட காஞ்சிகேட் என்னென்னா எப்போவுமே நம்ம என்ன சொன்னோம் ஸ்கொயர் ரூட்டுக்கு முன்னாடி உள்ள சைனோட வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சர்டு தான். நம்ம பார்த்தது ஒரே ஒரு சர்ட் பார்த்தோம். அப்போ ரெண்டு சர்ட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா நடுவில் இருக்க சைனை சேஞ்ச் பண்ணணும். ரெண்டு பக்கமுமே ஸ்கொயர் ரூட்டோ இல்லை கியூப் ரூட்டோ இருக்குன்னா சென்டரில் இருக்க சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதால் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ சென்டரில் இருக்க சைனை சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும் √27 ப்ளஸ் √18 divided by √27 plus √18. I have multiplied and divided by its conjugate. So multiply பண்ணுங்க. First term into first term, so that is square root of root ரெண்டு இடத்துலையும் ரூட் இருக்கிறதுனால உள்ள இருக்க டேர்ம்ஸ் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. 48 into 27 plus 48 into 18 48 into 18 plus 32 into 27 square root of 32 into 27 plus 32 into 18, so 32 into 18 divided by இது பாருங்க a minus b into a plus b. What is that? It is a square minus b square. So that is root of 27 the whole square minus root of 18 the whole square. இதை நான் எப்படி எழுதிடலாம் ஒரே ஸ்டெப்பில் 27 minus 18 எழுதிடலாம். 27 minus 18 எழுதிடலாம். ஓகே தானா? புரிஞ்சுதா? ஓகே, now we have to simplify. நம்மளோட வேலையே இனிமே தான் இருக்குது. டினாமினேட்டர் ரேஷனலைஸ் பண்ணிட்டோம். பட் நமக்கு நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண மாதிரியே இருக்குன்னா இல்லை. ஸோ ஃபஸ்ட் யூ ஹேவ் டு சிம்பிளிஃபை. வாட் இஸ் திஸ் 48? ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 எப்படி எழுதலாம்னா 16 into 3 16 into 3. இந்த 27 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 into 3 9 into 3. இந்த 48 அகைன் எப்படி எழுதுகிறோம் பாருங்கள் 16 into 3. ஓகே, 18 எப்படி எழுதலாம்னு பாருங்கள் 9 into 2. இந்த 32 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ப்ளஸ் 32 எப்படி எழுதலாம் 16 into 2. 27 எப்படி எழுதலாம் 9 into 3. இந்த இதை எப்படி எழுதலாம் அகைன் 32 16 into 2 plus into 9 into 2. ஏன் இப்படி மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுல ஒரு டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் கிடைக்கும். பாருங்கள் 48ல் 16 into 3ன்னு போட்டிருக்கேன். 16க்கு ஸ்கொயர் ரூட் இருக்குதா? 27 எப்படி எழுதுனா 9 into 3 9க்கு ஸ்கொயர் ரூட் இருக்கா? ஸோ அப்படி பண்ணுறது தான் இந்த சிம்பிளிஃபிகேஷன். டிவைடட் பை எவ்வளோ இருக்குது 27 minus 18 is what 9. ஓகே, டினாமினேட்டரில் 9 இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் 16ஓட ஸ்கொயர் ரூட் எவ்வளவு 4, 9ஓட ஸ்கொயர் ரூட் எவ்வளவு 3. இந்த இடத்துல ஒரு 3 இருக்குது, இங்கேயும் ஒரு 3 இருக்குது. அப்போ ரெண்டு 3 இருக்குன்னா எத்தனை 3 எழுதுனா போதும் 1 3. ஸோ 16க்கு 4, 9க்கு 3, இங்கே ஆல்ரெடி ரெண்டு 3க்கு சேர்த்து ஒரு 3. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்ம் பாருங்கள் 16க்கு 4, 9க்கு 3. மீதி இருக்க 3க்கும் 2க்கும் மல்டிப்ளை பண்ணனா √6. அதுக்கு ஸ்கொயர் ரூட் கிடையாது. ஸோ ஐ ஹவ் ரிட்டன் அஸ் √6. இங்கே பாருங்கள் 16க்கு 4, 9க்கு 3, 2க்கும் 3க்கும் மல்டிப்ளை பண்ணோன்னா வில் கெட் 6. ஸோ அப்போ என்ன பாருங்கள் 4 into 3 into √6. இங்கே பாருங்கள் 16க்கு 4, 9க்கு 3, இந்த இடத்துல ஒரு 2 இருக்குது, இங்கேயும் ஒரு 2 இருக்குது. அப்போ ரெண்டு 2 இருந்தால் ஒரு 2 எழுதுனா போதும். ஸோ we get plus 4 into 3 into 2 divided by 9. Okay, so now simplify. 4 into 3 is 12, 12 into 3 is 36 plus இங்கேயும் பாருங்கள் இதுவும் ஒரே டேர்மா. So 4 into 3 is 12, 12 √6 plus 12 √6. That can be written as 24 √6. நான் என்ன பண்ணிட்டேன் இந்த 12 √6 இந்த 12 √6 ஆட் பண்ணி 24 √6.
ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 4 into 3 into 2 4 into 3 is 12 12 into 2 is 24 so 24 divided by 9 ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் எது காமனாக இருக்குன்னா 3 காமனாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு we have to add these two terms பாக்கி இருக்குல்ல ஸோ we'll add 36 plus 24 is 60 plus 24 root 6 divided by 9 இது மொத்தமும் 3 ஆல் டிவைட் ஆகும் ஸோ 3 காமனாக எடுத்தால் என்ன ஆகும் நியூமரேட்டரில் 3 into 20 plus 8 root 6 divided by 9 ஸோ இந்த 3யும் இந்த 9ம் 3 times போகும் ஸோ the answer for this question is 20 plus 8 root 6 divided by root 3 ஓகே ஸோ இதே கான்செப்டை யூஸ் பண்ணி 3 சப்டிவிஷன் இருக்குது இன்னும் 3 சப்டிவிஷன் இருக்குது இந்த 3 சப்டிவிஷனும் ஹோம்ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகும் என்ன பண்ணணும் when there is 2 terms அது 2மே சேர்டாக இருந்தால் நடுவில் இருக்க சைனை சேஞ்ச் பண்ணணும் ஓகே ஒரு எக்ஸாம்பிளுக்கு செகண்ட் சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 root 3 plus root 2 divided by root 3 plus root 2 ன்னு கொடுத்துருக்காங்க டினாமினேட்டரில் அப்போ நான் எதால் மல்டிப்ளை பண்ணணும் ஐ ஹாவ் டு மல்டிப்ளை இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய சென்டர் சைனை சேஞ்ச் பண்ணுங்க அப்போ என்ன ஆகும் root 3 minus root 2 divided by root 3 minus root 2 இப்படி இருக்க டேர்மோட மல்டிப்ளை பண்ணுங்க ஓகே ஸோ திஸ் இஸ் ஹவ் we have to simplify fourth subdivision பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணவே தேவையில்லை டைரெக்டாக எல்சிஎம் எடுத்தாலே போதும் இல்லை ஃபோர்த் சம் மட்டும் ஐ வில் டூ நவ் ஓகே ஸோ செகண்டில் ஃபோர்த் சப்டிவிஷன் வாட் இஸ் தட் root 5 divided by root 6 plus 2 minus root 5 divided by root 6 minus 2 ஸோ பாருங்கள் டினாமினேட்டரில் ஒரு ரூட் இருக்குது ஒரு இது ரூட் டேர்ம் இல்லாமல் ஒரு டேர்ம் இருக்குது ஓகே இப்படி இருக்கிற சமயத்தில் நமக்கு வந்து இப்போ மைனஸ் இருக்குது டினாமினேட்டர் ரெண்டுமே வேறு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும் இதுக்கும் எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறது தான் எல்சிஎம் ஸோ root 6 plus 2 into root 6 minus 2 தான் எல்சிஎம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க இது இங்கே வந்துடும் ஸோ root 5 into root 6 minus 2 மைனஸ் இங்கே என்ன இருக்குது root 5 இருக்குது அதோட எதை மல்டிப்ளை பண்ணு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க root 6 plus 2 அப்போ என்ன ஆகும் ஓப்பன் பண்ணி விடுங்க 5 into 6 is root 30 minus 2 into root 5 2 into root 5 மைனஸ் காமனாக இருக்குது ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க root 5 into root 6 is again root 30 root 5 into 2 is 2 root 5 இந்த இடத்துல மைனஸ் இருக்குது ஸோ நான் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி விட்டேன்னா இதுவும் மைனஸாக மாறிடும் இதுவும் மைனஸாக மாறிடும் டினாமினேட்டரில் a plus b into a minus b a square minus b square a square போது root 6 square அப்போ 6ஆக மாறிடும் b square minus b square ஸோ minus 2 square is 4 ஓகே ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு இங்கே ஒரு root 30 இருக்குது இங்கேயும் ஒரு root 30 இருக்குது கேன்சல் ஆகும் இங்கே -2 root 5 இங்கேயும் -2 root 5 ஸோ we get -4 root 5 டினாமினேட்டரில் எவ்வளோ இருக்குது 6 minus 4 is 2 ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும் 2 the answer is -2 root 5 answer is -2 root 5 okay now we'll go to the third subdivision is find the value of a and b aவும் b ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க such that root 7 minus 2 divided by root 7 plus 2 is equal to a root 7 plus b a root 7 plus b ஓகே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கிற பேட்டர்னும் ரைட் சைடில் இருக்கிற பேட்டர்னும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா we can equate அப்போ நம்ம லெஃப்ட் சைடை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வருவோம் அதாவது சம்திங் இன்ட்டு ரூட் 7 ப்ளஸ் சம்திங் இந்த ஃபார்மெட்டுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம் ஓகே ஸோ லெஃப்ட் சைடு மட்டும் எடுங்க
root 7 minus 2 divided by root 7 plus 2. ஞாபகம் இருக்கா? இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்? we have to multiply by its conjugate. காஞ்சுகேட்னா என்னது? நல்லா ஞாபகப்படுங்க, இங்கே ரெண்டுமே சர்ட் கிடையாது, ஒரு இதுதான் ரூட், ஒரு இது ரூட் இல்லாமல் இருக்குது. அப்போ எந்த சைனை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கா? ஸ்கொயர் ரூட்டுக்கு முன்னாடி இருக்க சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் இதை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? நான் இதை மாற்றி எழுதுகிறேன் உங்களுக்கு கிளாரிட்டிக்காக. அடிஷன் தானே, நான் அப்போ இதை எப்படி எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + √7 எழுதிக்கிறேன். இதை தான் இப்படி எழுதியிருக்கேன். நவ் ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை பை 2 - √7 by 2 - √7. புரிஞ்சுதா? ரெண்டு டேர்மும் ரூட் இருக்குது அப்படின்னா தான் சென்டர் டேர்மில் உள்ள சைனை மாற்றுறோம். இதே இது ஒரு டேர்ம் வந்து இர்ரேஷனல் நம்பரும் ஒரு டேர்ம் ரேஷனல் நம்பர்னா அந்த இர்ரேஷனல் நம்பருக்கு முன்னாடி இருக்க சைனை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். அதாவது ரூட் இருக்கிற நம்பருக்கு முன்னாடி தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன ஆகும்? இதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்பா? 2 √7. அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணால் √7 × √7 is 7. இங்கே என்ன இருக்குது? மைனஸ். ஸோ -7. 2 × 2 is 4. இங்கே என்ன சைன் இருக்குது? மைனஸ். ஸோ -4. 2 × √7. பட் இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ we will get +2 √7 divided by என்ன ஆயிரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். என்ன ஸ்கொயர்? a ஸ்கொயர், தட் இஸ் 2 ஸ்கொயர் 4 மைனஸ் b ஸ்கொயர், தட் இஸ் 7. ஓகே, √7 × √7 இஸ் -7. ஸோ பாருங்க, 2 √7 2 √7 will get 4 √7 -11 divided by what? -3. கரெக்டாக? 4 - 7 is -3. இப்போ நமக்கு எந்த ஃபார்மேட்டில் வரணும்னா அந்த ஃபார்மேட்டில் வரணும், அந்த ஃபார்மேட்டுக்கு வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். நியூமரேட்டர் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். ஸோ ஐ வில் கெட் -4/3. இந்த மைனஸை கொண்டு வந்துட்டேன். √7. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ என்னவாயிரும்? +11/3. 11/3 ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டேன். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஃபார்மெட்டுக்கும் இந்த ஃபார்மெட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். சம்திங் இன்ட்டு √7. அந்த சம்திங்கிறது என்னது? -4/3. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்னது? -4/3 ப்ளஸ் சம்திங். அந்த பியோட வேல்யூ அப்போ என்னது? 11/3. புரிஞ்சுதா? என்ன பண்ணணும்னு தெரியுதா? லெஃப்ட் சைடை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வாங்க. யூ ஈக்குவேட் தட் வித் த ரைட் ஹேண்ட் சைட், then we will get the value. Okay, so this is the answer for question number 3. Now we will do the remaining 2 sums. So the fourth question is, if x is equal to, x ஓட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னா √5 + 2ன்னு சொல்லிட்டாங்க. √5 + 2. they have asked us to find the value of x² + 1/x². x² + 1/x². ஸோ டேரெக்டாக ஸ்கொயர் பண்ணிவிட்டு அடுத்து கண்டுபிடிச்சோன்னா சிம்பிளிஃபை பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நமக்கு 1/x வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். 1/x, x² கிடையாது, 1/x. ஸோ எக்ஸோட வேல்யூ இது. அப்போ 1/ன்னு எழுதணும்னா 1/√5 + 2. அப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? we have to multiply by its conjugate. காஞ்சுகேட்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? இந்த ரூட்டுக்கு முன்னாடி இருக்க சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ எதோ இது 2 - √5. 2 - √5. ஞாபகம் இருக்கா? ப்ளஸ் இருந்தால் மாற்றிக்கலாம், எப்படினாலும் எழுதிக்கலாம். ரூட்டுக்கு முன்னாடி இருக்க சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். தட் இஸ் 2 - √5 டிவைடட் பை 2 × 2 இஸ் 4 -5. பாருங்க, ஏ இதை ஏன்னு எடுக்கணும், ஏன்னா இங்கே a - b அந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். b - ஏங்கிற ஃபார்மெட்டில் இருக்காது. a - b. அப்போ இது a, இது b. ஸோ a² - b². ஸோ விச் இஸ் நத்திங் பட் -1ன்னு வருமா? டினாமினேட்டர் என்ன வரும்? -1. ஸோ மைனஸ் மேலே மல்டிப்ளை பண்ணிட்டா √5 - 2. மைனஸ் மேலே மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா மைனஸ் வந்து சைனை சேஞ்ச் பண்ணி விட்டுருவோம். ஸோ +2 இருந்தது -2 ஆயிரும், -√5 இருந்தது +√5. ஸோ 1/xோட வேல்யூ √5 + 2. எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? √5 + 2. ஸோ வாட் இஸ் x²? வாட் இஸ் x² கண்டுபிடிக்கும். √5 + 2 the whole square. a + b the whole square ஃபார்முலா என்ன? a². that is √5 × √5 is 5 plus 2ab.
2 into root 5 into 2, that is 4 root 5 plus b square, that is 4. Okay, so 1 by x the whole square, that 1 by x square. 1 by x oda value enadhu root 5 minus 2 the whole square. So root 5 minus 2 the enna varum a square minus 2ab, so minus 2 into root 5 into 2, that is 4 root 5 plus b square, that is 4. கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க x square plus 1 by x square. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும் பாருங்கள் 4 root 5 கேன்சல் ஆயிரும். 5 plus 4 5 plus 4 5 plus 4 is 9 plus 9 is 18. So the answer for this question is 18. ஓகே, புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிங்க, அடுத்து 1 by x கண்டுபிடிச்சோம், 1 by x ஸ்கொயர் பண்ணோம், x ஸ்கொயர் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம். லாஸ்ட் கொஸ்டின், 5th question, root 2 is equal to 1.414 கொடுத்துட்டாங்க. root 2 is equal to 1.414. Find the value of 8 minus 5 root 2 divided by 3 minus 2 root 2. 3 minus 2 root 2. And up to 3 decimal places வரைக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சிம்பிளிஃபை பண்ணணும். டினாமினேட்டரோட காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. தட் இஸ் 3 plus 2 root 2 divided by 3 plus 2 root 2. அப்போ என்ன ஆயிரும் 8 into 3 is 24. 8 into 2 root 2 is 16 root 2 minus 5 into 3 minus 15 root 2. இது into இது is equal to minus 10 into root 2 into root 2 இருக்கு. So 2 divided by a minus b into a plus b. அப்போ என்ன ஆயிரும் a square minus b square. b ங்கிறது என்னது 2 root 2. அப்போ 4 2 square 4 into root 2 into root 2 is 2. ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்க, ஈஸியாக தான் இருக்கும். 24 minus 20, that is 4. 16 root 2 minus 15 root 2, that is root 2 divided by 9 minus 8 is 1. 9 minus 8 is 1. So the answer is 4 minus root 2. root 2 ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிருக்காங்க 1.414. So 4 minus 1.414 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ எப்படி சப்ட்ராக்ட் பண்ணலாம் 6 3 டெசிமல் பிளேஸ் உங்களுக்கு பண்ணணும்னா பண்ணி பாருங்க. 4.000 ஆட் பண்ணிட்டு 1.414. ஸோ இங்கே 10 வந்துடும், இங்கே 9, இங்கே 9, இங்கே 3. ஸோ 6852. ஸோ the answer for this question is 2.586. So we have completed exercise 2.7. Okay, so when comparing to other subject, maths is little bit slow. ஏன்னா நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. we can't skip anything. So we have to rush up. இப்போ குவார்ட்டர்லி வந்து செப்டம்பர் எண்டில் வைக்கலான்னு பிளான் இருக்கிறதுனால we have to rush up. At least we will complete 4 or 3 chapters. 3 chapters complete பண்ண பார்ப்போம். Totally there are 9. So at least 3 chapters complete பண்ணுவோம். So with this 2.7 gets completed. So அப்பப்போ படிச்சிருங்க, ஏதாவது டவுட்னாலும் clarify பண்ணிடுங்க. Okay, thank you for watching my video. Thank you.